வணக்கம் நண்பர்களே. திமுக தேமுதிக டீல் என்ன? கூட்டணி அமைச்சாச்சு, டீல் இருக்கணும்ல. டீல் இல்லாமையா அந்நியார் பிரேமலதா இறங்கி வந்திருப்பாங்க? ஏதோ நிச்சயமா ஒரு டீல் இருக்கு. என்ன டீலு வெளிப்படையா தெரியுது. கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் கிடைச்சிரும் மாதிரி தெரியுது. அது போட்டியிட போகின்ற தொகுதிகள் 10 வரைக்கும் தொற்றுங்கிற மாதிரி தெரியுது. இல்லாட்டி இறங்கி வந்திருக்க மாட்டாங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராஜ்யசபா சீட்டு அநேகமா விஜய பிரபாகரனுக்கு. எவ்வளவா? என்னங்க, இந்த கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, இந்த மாதிரி கதவுகள்லாம் திறந்து வைத்து திமுக வாய்ப்பு தருகிறதே அப்படின்னு திமுகல இப்போ இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் உள்ள கடுமையா பொறுமிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி ஆகுதுன்னு பாருங்க. விஜய பிரபாகரன் அநேகமாக ராஜ்யசபா எம்பி ஆயிடுவார். ராஜ்யசபா தேர்தல் வருது, மாநிலங்களவை தேர்தல். இங்கு இருக்கின்ற எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்து எம்பிக்களை டெல்லியில் இருக்கின்ற ராஜ்யசபாவுக்கு, நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களவைக்கு அனுப்புகின்ற தேர்தல் வரப்போகுது மார்ச் மாசம். அதுல ஒரு தொகுதி உறுதி, ஒரு எம்பி பதவி உறுதின்னு திமுக உறுதி அளிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அது அநேகமா விஜய பிரபாகரனுக்கு. இந்த தேர்தலில் எப்படிங்க தேமுதிகவை பாஜக முக்கியமாக அமித்ஷா திமுக பக்கம் போக அனுமதித்தார்? நிறைய பேர் கேட்கிறாங்க. ஏனென்றால் அண்ணா திமுகவை நிர்வகிப்பதே டெல்லி தான், அந்த கூட்டணியை உருவாக்குவதே அமித்ஷா தான், இப்படிலாம் சொல்றாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அழைத்து வந்து அண்ணாமலைக்கு கல்தா கொடுத்து கூட்டணி அமைத்தார்கள் போன ஏப்ரலே, ஒரு வருஷத்துக்கு முன்னாலே. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் வெளியே போனவரை டெல்லிக்கு கூப்பிட்டு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா அவருக்கு எதிரான சில வழக்குகள் இருக்கு. இப்படி இருக்கும்போது தேமுதிக எம்மாத்திரங்க கூப்பிட்டா வந்துட போறாங்க இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்க வரல. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த விதமான ஸ்டேக்கும் இல்லை. முக்கியமாக எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, எந்த விதமான கேஸும் அவங்களுக்கு எகேன்ஸ்டா இல்லை. அதை வைத்துக்கொண்டு பாஜக எந்த விதமான ஆறுதலும் அறிவுரையும் சொல்ல முடியாது, நெருக்கடி கொடுக்க முடியாது. ஆகையால் அவங்க சுதந்திரமா முடிவு பண்ணி நமக்கு என்ன லாபம், தங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு தீர்மானிச்சு போயிட்டாங்க. திமுக ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. ஒரு 2 நாள் முன்னால கூட உங்களுக்கு தெரியும், கோவை அருகில நடந்த ஜக்கி வாசுதேவுடைய ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில கூட வேலுமணியோட பிரேமலதா கலந்துக்கிட்டாங்க. அப்படி இருந்தவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொன்னாங்க, பெரிய சந்தேகம் எழுப்புறாங்க. என்ன அப்படின்னா, டீல் தான், 10 சீட்டு அநேகமா போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருவாரு ஸ்டாலின். அநேகமாக விஜய் பிரபாகரனுக்கு ராஜ்யசபா எம்பி. ஏன், அது சுதீஷ் தானே ரொம்ப நாள் எம்பி ஆகணும்னு நினைச்சிட்டே இருந்தாரு. விஜய பிரபாகரனுக்கு ஏன்? என்னதான் இருந்தாலும் குடும்பத்துல யாருங்க விஜயகாந்தனுடைய அடுத்த வாரிசு அப்படின்னு பார்க்கும்போது விஜய பிரபாகரன் தானே. அது மட்டும் இல்லாம விருதுநகர்ல அவரு இப்ப இருக்கின்ற காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூருக்கு கடுமையான ஃபைட்டு கொடுத்தாரு. ரொம்ப க்ளோஸா வந்தாரு. கொஞ்சம் ஏமாந்தா ஜெயிச்சிருப்பார் மாதிரி தெரியுது. மாணிக்கம் தாக்கூருக்கு அங்க இருக்கின்ற திமுக அமைச்சர்கள் சரியாக ஒத்துழைக்கவில்லை, சரியாக பணியாற்றவில்லைங்கிற கோபமும் இருக்கு. அதனால தான் இப்போ திமுக அணிக்கு எதிராக பல விஷயங்கள் பேசிட்டு வர்றாரு. முக்கியமா காங்கிரசுக்கு தகுதி இடங்கள் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இதற்கு ராகுல் காந்தியுடைய அனுசரணையும் அவருடைய ஆசையும் இருப்பதாக தெரிகிறது. ஆகையால மாணிக்கம் தாக்கூர்கிட்ட தோற்றவருக்கு விஜய பிரபாகரனுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு திமுக நினைக்குது. சரி, விஜய பிரபாகரன் என்ன ஆவாரு? நிச்சயமாக அந்த குடும்பத்திலிருந்து யாரோ ஒருவர் அமைச்சர் ஆகி விடுவார். எப்படின்னு பாருங்க. ஒருவேளை இந்த தேர்தலில் திமுக 117 என்கிற மேஜிக் பிகரை, பெரும்பான்மை எண்ணிக்கையை, அந்த எண்ணை அடையவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சிறுபான்மை அரசா போயிடும். அப்ப கூட்டணி கட்சிகள்லாம் அமைச்சர் பதவி கேட்பாங்க, கொடுத்துருவாங்க. அதுல நிச்சயமாக தேமுதிக ஒரு அமைச்சர் பதவி உண்டு. அப்போ தேர்தலில் போட்டியிடுகின்ற ரிஷிவந்திப்புல போட்டியிடலாம், உளுந்தூர்பேட்டையில போட்டியிடலாம். அவங்களுக்கு, யாருக்கு, பிரேமலதாவுக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு அமைச்சர் பதவி உறுதி ஆகி வச்சிருச்சு. அப்புறம் ஒருவேளை திமுக மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு வைங்க, 117 தாண்டி 125 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, அப்போ அமைச்சர் பதவி இல்லாம சும்மா இருப்பாங்களா தேமுதிக? அந்நியார் சும்மா இருப்பாங்களா? எப்படி இருக்கிறது? இதோ இருக்கு எம்பி பதவி. விஜய் பிரபாகரன் எம்பி ஆயிடுவாரு திமுகவுடைய சப்போர்ட்ல. அவரு சென்ட்ரல்ல எம்பியா இருப்பாரு. அவருக்கு பாஜக ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டா போதுமே. என்னது, திமுகவில் இருந்து எம்பி பதவி வாங்கினவருக்கு பாஜகவில் அமைச்சர் பதவியா? என்னங்க அதெல்லாம் என்ன கஷ்டங்க? அரசியல் எல்லாம் சகஜம் தானே. சரி, ஓகே, நிலைமை மாறிவிட்டது, எங்களுக்கும் அதிகாரம் வேண்டும் அப்படின்னு நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆசையெல்லாம் வழங்கிதான் பாஜகவும் சரி போயிட்டு வாங்க டாட்டான்னு அனுப்பியிருப்பாங்க மாதிரி தெரியுது. அப்படின்னா தேமுதிக இழப்பதற்கு எதுவும் இல்லை.
ஏன்னா அவங்க பாஜக இருக்கும் அணியில் போக மாட்டோம், பாமக அணியில் இருக்கும் போக மாட்டோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கல்ல. விசிகா சொல்லிட்டு இருக்கு, பாஜக எந்த அணியில் இருக்கிறதோ பாமக எந்த அணியில் இருக்கிறதோ அங்க நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு தொல் திருமாவளவன் சொல்றாரு. ஆனா அந்த கொள்கையான பிரச்சனை இல்லையே. எத்தனையோ தடவை பாஜக அணியில விஜயகாந்த் இருந்திருக்கிறாரு, தேமுதிக இருந்திருக்கே. அப்போனா என்ன நெருடல் இருக்க போகுது? ஆகையால இந்த தேர்தலை, சட்டப்பேரவை தேர்தலை திமுகவோடு சந்திப்பது, அதற்கு பிறகு ஆட்சியில் பங்கு கேட்பது. அப்புறம் ஆட்சி ஒருவேளை திமுக பெரும்பான்மை பெறலன்னா, இல்ல கிடைக்கல அப்படின்னா நேராக அந்த எம்பி பதவி வைத்துக் கொண்டு அமைச்சராகி விடுவது. செம்ம ரூட் கிளியர். என்னங்க இப்படி இருக்காங்க? அந்த கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, அவங்களுக்கு அப்படிப்பட்ட வரவேற்பு திமுக கொடுக்குது அப்படின்னு திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமா தான் இருக்காங்க. என்னங்க, விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்ற கட்சி, மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி, 4 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க அவங்களுடைய சொந்த சின்னத்துல. இடதுசாரிகள் அவங்களுக்கும் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஒரு முக்கியமான கட்சி, தமிழ்நாட்டுல 4-5% ஓட்டு இருந்தாலும் கூட ஒரு பெரிய மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கட்சி. அவங்க என்னென்னமோ கேட்டுட்டு இருக்காங்க, 2 மாசம் அடம் பிடிக்கிறாங்க, அழாத குறை. அப்போ திமுக செவி சாய்க்கவே மாட்டேங்குது. இந்த வகையில இந்த நேரத்துல இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு செக் வச்ச மாதிரி தேமுதிக உள்ள கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் என்ன காட்டுது? இதை வைத்துக்கொண்டு கூட்டணி கட்சிகளுக்கு தகுந்த மரியாதையை திமுக கொடுக்கல மாதிரி நினைக்கிறாங்க. தேமுதிகவுக்கு ஒரு 10 சீட்டு, ஒரு எம்பி பதவியை கொடுத்தார்கள் என்றால் அதற்கு தகுந்தாற் போன்ற ஒரு நல்ல அளவுக்கான எண்ணிக்கையை கூட்டணி கட்சிகள் விரும்பும். அப்படி கொடுக்கலன்னு வைங்களேன், நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பொறுமல் உருவாகிவிடும். அவங்க தேர்தலை எப்படி சேர்ந்து பணியாற்றுவாங்க அப்படிங்கிறதே பெரிய சந்தேகமா இருக்கும். தேர்தலுக்கு பிறகும் கூட அவங்க எந்த மாதிரி அணி அமைப்பாங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். தேமுதிகவை வைத்துக்கொண்டு கூட்டணி கட்சிகளுடைய வாயை அடைத்ததாக திமுக நினைத்தாலும், ஸ்டாலின் நினைத்தாலும் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் திமுக அணியில் விசுவாசமாக தொடருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். தொடரலாம், தொடர இல்லாமல் போகலாம், தொடர வேண்டாம். இது பாஜகவோட ஒரு அறிவுரையா இருக்கும். சரி போயிட்டு வாங்க, திரும்பி வந்துருங்க, எங்க இருந்தாலும் நல்லா இருங்க, அமைச்சர் பதவி கிடைக்குங்க. தேமுதிக ஒரு 1.5-2% ஓட்டு இருக்குமா, சில தொகுதியில் அடர்த்தியா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி உறுதி உறுதி. இங்க இல்லாட்டி கூட மத்தியில உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா திமுக அணியில இருந்து கொண்டு பெற்றுக்கொண்ட அந்த எம்பி சீட்டை வைத்துக் கொண்டு நெளிவு சூழலை கொடுக்கலாம், திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கலாம். இதெல்லாம் அவங்க திட்டத்தில் இருக்கு. மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ப தன்மை இல்லாத ஒரு கட்சிக்கு திமுக எவ்வளவு இடங்களை கொடுப்பதும் எவ்வளவு அங்கீகாரம் கொடுப்பதும் கூட்டணி கட்சிகளுக்கு மகிழ்ச்சி இல்லை. திமுகவுக்கு மட்டும் மகிழ்ச்சியா என்ன, சான்ஸ் எடுக்கிறாங்க, என்ன ஆகுன்னு பாக்குறாங்க. அந்த 1%, 2%, சரி ஒரு 5000 வாக்கா இல்ல 2000 ஓட்டா அது வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போனா திமுக பலமா இருக்கா பலவீனமா இருக்கா? திமுக எதிர்ப்பாளர்களை சொல்றாங்க திமுக பலவீனமா இருக்குங்க. இல்ல, அந்த அந்த வாக்கு சதவீதத்தை விட வேண்டாம் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறார். அது வரட்டும், அதற்கு இந்த தேர்தலில் கொடுத்து விடலாம். அது மட்டுமில்ல, தேமுதிகவை இந்த தேர்தலில் திமுக கணிசமாக வளர்த்து விடுகிறது. இந்த வளர்த்து விடுவது என்பது திமுகவுக்கே எகென்ஸ்டாக போகலாம். இதை எடப்பாடி ஏன் சிந்திக்கவில்லை அப்படின்னு பாஜகவுக்கு எடப்பாடி மேல ஒரு கோபம் இருக்கு, வருத்தம் இருக்கு. இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது தேமுதிக கணிசமான ஒரு நிலையை பெற்றுவிட்டது. ஆனால் பெற்றுவிட்ட நிலைக்கு விசுவாசமாக இருக்குமா என்பது சந்தேகம். நன்றி, வணக்கம்.